வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ ட்ரை பண்ணுறோம். இது ரெகுலராக பண்ணுறோம், ஆனால் இப்போ தான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, தம் பிரியாணி, குக்கர் பிரியாணி. ஓகே, சிக்கன் எடுத்துக்கிட்டோம். வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், தக்காளி, ப்ளஸ் இந்த மசாலா சாமான், பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், மிளகு, சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன், அதனால் இது லெமனு, அப்புறம் பச்சை மிளகா. நான் இங்கே நல்லா ஸ்பைஸியாக சில்லி சாப்பிடுங்கன்னா பச்சை மிளகா அதிகமாக வச்சுக்கோங்க. நான் 10 மிளகா வச்சுருக்கேன் 1 கிலோ சிக்கனுக்கு. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் புதினா, மின்ட்டு, கொத்தமல்லி, அப்புறம் தயிர் வந்து நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் வந்து தயிர் பச்சடி ரைத்தாவுக்கு போட்டுருவேன். சரியா? எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். அரிசி வந்து ஊற வச்சாச்சு. இங்கே இருக்க அரிசி பசுமதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம். ஓகே, ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ரொம்ப தேவையில்லை. ஓகே, கொஞ்சம் அப்படியே எண்ணெய் காய்ச்சி ஒன்று லைட்டாக நம்ம அந்த மசாலா போடலாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம பெரிய வெங்காயம், வெங்காயம் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட். ஓகே, ரொம்ப வேணாம், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சால்ட் போட்டால். ஓகே, இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். ஓகே, பச்சை வாசனை போகிறது நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். சரியா? தக்காளி லைட்டாக அப்படியே போட்டு அது கூட அடுத்தடுத்து பொருள் சேர்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன வச்சுருக்கோம்? பச்சை மிளகாய், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், புதினா, கொத்தமல்லி, இது எல்லாமே ஒரே டைமில் போடலாம். சரியா? ஒரே டைமில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்படி நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஒரு கரெக்டான அந்த பிடி அளவுக்கு வந்துடும். ரைட்டாக வந்த பிறகு நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? லெமன் சேர்த்துக்கணும். லெமன் ஒரு எலுமிச்சை மரத்தை பிழிஞ்சு அதில் சேர்த்துக்கணும். சரியா? லெமன் சேர்த்துட்டு கூட என்ன பண்ணணும்? தயிர் சேர்க்கணும். சரியா? தயிர் ரொம்ப வேணாம், கொஞ்சமாக. ஓகே, தயிர் சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா வதக்குனீங்கன்னா ஒரு செமி கிரேவி மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த செமி கிரேவி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக அந்த பிரியாணியோட அந்த தாளிச்சா வாசனை வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கிட்டு இப்போ சிக்கனை சேர்த்து வதக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. நல்லா அப்படி கொதித்தோடனே உங்களுக்கு ஒரு அப்படி மசாலா பிரிஞ்சு அப்படியே அந்த லைட்டாக மேலே வரும்போது நீங்கள் அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது.
நம்ம ரைஸ் ஊறிக்கிட்டு இருக்கு. ரைஸை உடனே போட்டுறக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், ஒரு பவுல் அளவு நம்ம ரைஸ் போட்டிருக்கோம். அப்போ அதே அளவுக்கு ஒரு பவுல் தண்ணி வரும். ஒரு பவுல் ப்ளஸ் 1.5 பவுல், அதாவது 1க்கு 1.5, 1 + 1/2. சரியா? அதை ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், சால்ட் சேர்த்துக்கணும். சால்ட் வந்து உங்களுக்கு தெரியும் தேவையான அளவு எவ்வளோ போடணும்னு. எனக்கு அந்த அளவு தெரியும், அதனால் இப்போ நான் போட்டுக்கிறேன். போட்டு இந்த சிக்கன் என்ன பண்ணணும், ஓகே, மொத்தம் 3 விசில். இதில் வந்து ஒரு விசில் வந்து நம்ம அந்த மாதிரி சிக்கனை போட்டு மூடிடணும். மசாலாலாம் சேர்த்து மூடிட்டு கரெக்டாக ஒரு விசில் அடித்ததுக்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரிசியை போட்டு அதுக்கப்புறம் 2 விசிலோட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூட ஒரு விசில் இறக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஒரு விசில் வரப்போகுது. ஒரு விசில் அடிச்சிருச்சு. சரியா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு விசில் வந்த உடனே நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு திறக்கிறோம். திறந்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். சிக்கன் நல்லா இந்த மசாலா மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு வந்துடும். அடுத்த 2 விசில் இருக்குல்ல, அதனால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ தான் ரைஸ் சேர்க்கணும். ரைஸ் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு, ரொம்ப நிறைய கிண்ட வேணாம், அடையாத அளவுக்கு அப்படி கிண்டிட்டு கொஞ்சமாக நெய். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். இந்த அளவுக்கு அப்படி கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 விசில் அடித்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். என்ன பண்ணுறோம், சால்ட்டெல்லாம் இருக்கா என்னன்றது இப்போ கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2வது விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் வரணும். நம்ம அது வரைக்கும் ரைத்தா ரெடி பண்ணலாம். ஓகே, தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு விசில் அடிச்சு வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நெய் ரெடியாக இருக்கும். ஓகே, குக்கர் நல்லா விசில்லாம் அடித்து முடித்து இறக்குன பிறகு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்படி தான் அந்த மிளகால தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், நெய் ஊற்றணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நெய் ஊற்றி சில பேர் தாளிப்பாங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம ரைஸ் போடும்போது கொஞ்சம் நெய்யும், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம அந்த நெய்யை வந்து இப்படி கிளம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டு, ஓகே, உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அந்த கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா புதிய மல்லி, கொத்தமல்லி, அதை போட்டு லைட்டாக, ரொம்ப இது பண்ணால் உடஞ்சிடும். சும்மா அப்படி லைட்டாக இந்த மாதிரி எடுத்து அப்படியே இந்த நெய் வந்து அடியில் இறங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே லைட்டாக அந்த பழமாக அப்படியே கிண்டி விட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக மூடி விட்டுறணும். சரியா? இப்போ அந்த நெய் அடியில் இறங்கிடுச்சு, ஃபுல்லுமாக சைடில் இறங்கிடும். இப்போ வந்து லைட்டாக மூடிடணும். மூடினா தான் ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த ரைஸ் அப்படியே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த உதிர்ந்து வர்ற பொலன்னு உதிர்ந்து வர்ற பதத்துக்கு வரும். சரியா? ஓகே ஓகே, இப்போ நம்ம திறந்துடலாம். அலே கம் வெயிட், ஃபர்ஸ்ட் செக்கிங் யூ. ஓகே, திஸ் இஸ் தம் பிரியாணி. யூ ஈட்டிங் பாகிஸ்தான் பிரியாணி, Indian biryani, Dubai biryani. What this one? Bombay biryani? No, Bombay biryani. Tamil Nadu. You know Tamil Nadu? Tamil Nadu. Yeah, Tamil Nadu biryani. Insane. Tamil Nadu dum biryani. Okay. Check the taste first. Then raita. Yeah.
Put try tha. Check. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லட்டும். குட் ரியலி குட். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்க, நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் அந்த முடிச்சதுனால அந்த ரைஸ் உடையாமல் அப்படியே பார்த்துல இருக்குது. அவ்வளோதாங்க, குக்கரில் தம் பிரியாணி உடையாமல் செய்கிறது இப்படி தான். ஓகே ஓகே, லெட்ஸ் ஈட். What ingredient? Too much. I take the video after I will upload the YouTube. You checking, okay? Thank you.